நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகன் செய்பவன் நான் அல்லவா இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா ஓ இதே சுகம் இதே சுகம் என்னாளுமே கண்டால் என்ன இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனும் போனால் என்ன முத்தத்திலே பல வகை உண்டு இன்று சொல்லட்டுமா கணக்கு இப்படியே என்னை கட்டிக்கொள்ளு மெல்ல விடியட்டும் கிழக்கு அச்சப்பட வேண்டாம் பெண்மை எந்த நான்மையில் உண்டு மேன்மையே நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா என்ன ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல் சாங். அதாவது ஒரு பெப்பி சாங்கோட இன்ட்ரடியூஸ் பண்ண வித்யாசாகர் அவர்கள் அவரே ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் உங்களை காட்டினார். ஒரு நல்ல மெலடியில் இந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு தான் சேரும் அந்த பெருமை. கம்ப்ளீட்டாக சார். நடுவில் நீங்கள் வந்து வெரைட்டி சாங்ஸ் பாடினாலும் இந்த சாங் பயங்கர ரீச் ஆச்சு இல்லையா? ஆமாம். வாட் எ மெலடி மியூசிக் டைரக்டர், ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் சார். அண்ட் சரணத்தில் அந்த என்ன ட்ராவல் சார், ஐயோ அது 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 அவர் என்ன மியூசிஷியன், எவ்வளவு அனுபவம், எவ்வளோ அனுபவம் இல்லை ஒரு மியூசிஷியன் ரியலி. அதெல்லாம் கலந்து வந்த பாட்டு தான் அது. அது ஹிருதயத்திலேருந்து வந்த பாட்டு, இதயத்திலேருந்து. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது சக்தி படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க நீங்கள். இது ரெக்கார்டிங் வைஸ் பார்த்தா இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் என்னோட லைஃப்பில் நடந்தது. அது ஆனால் என்னென்னா இது எங்களோட மியூசிக் டைரக்ஷன். சக்தி வந்து ஆகோஷ், நாங்கள் 3 பேராக இருந்தோம். ஆனந்த், கோபால், ஷாலின், நாங்கள் 3 பேர். இப்போ சங்கர் எஹ்சான் லாய் மாதிரி அந்த காலத்தில் 3 பேராக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. 7-8 படமாக மியூசிக் பண்ணியிருந்தோம். ஆமாம். சக்தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த விதத்தில் தமிழில். ஆமாம். அப்போ எனக்கு இது திஸ் வாஸ் சப்போஸ் டு பி என்னோட ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி. கம்போசிஷன் நான் சொல்லலாம். உங்கள் கம்போசிஷனில் நீங்கள் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு. ஸோ அதில் ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சிருந்தேன் ரெக்கார்டிங். எனக்கே பிடிக்கல பல்லவிலாம். ஸோ அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் இருந்தது. நம்மளோட ரெக்கார்டிங் நம்மளோட ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சதில் மிச்ச பாட்டுலாம் வந்தது. தில்ருபா மிச்ச பாட்டுலாம் வந்தது. அதுக்கப்புறம் இது பண்ணோம். பட் இதையும் நல்ல ரீச். இந்த பாட்டும் கேட்கலாம் ப்ளீஸ். பண்ணலாம். ஏய் அச்சு வெள்ளமே அச்சு வெள்ளமே வெயிலுக்கு ஒன்ன நினைச்சுக்கிட்டா நாக்கில் எச்சில் வருமே இன்ப வெள்ளமே கிட்டத்திட்ட வந்து கலந்துக்கிட்டா ஆசை மட்டுப்படுமே தண்ணி கேணமே அள்ளிக்கொள்ள வந்தேன் தள்ளி போகாதே தண்ணி கேணமே தங்கரதமே முத்துமணியே முல்லைச்செடியே உன் பட்டு தாவணி தொடுமே உன் முகம் தொடுமே அது தொட்டு போனதும் சுடுமே உயிர் வரை சுடுமே உன் பட்டு தாவணி தொடுமே என் முகம் தொடுமே அது தொட்டு போனதும் சுடுமே உன் முகம் சுடுமே. அதாவது ஓன் கம்போசிஷனில் பாடும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் தெரியாத டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் உள்ள. நம்ம பாட்டு நம்ம இன்னும் ஜாகிரதையாக பாடணுன்ற ஒரு கான்ஷியஸ். டியூனே நல்லா இருக்கான்னு ஒரு டென்ஷன் வேறு இருக்கு. ஆமாம்மா, கண்டிப்பாக இது எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் இல்லையா? அந்த வரிசையிலே பார்க்கும்பொழுது அக்குதே பயங்கரமான ஹிட் சார். அது
அது அது எப்படி கிடைச்சது? அது ஆக்சுவலி ஒரு செம்ம ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வித்யாசாகர் சாரோட ஆ, ஆ. எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி. ஆக்சுவலி லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு ஒரு இதாக இருந்தது, அக்குதே அக்குதே. அவர் அப்புறம் தான் சொன்னார் அது வந்து ரொம்ப பழைய தமிழ் அக்குதேன்னு, அதேக்கு அக்குதே அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இக்குதே இக்குதேன்னு அவர் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் ஃபுல் ஃபன்னாக இருந்தது லிரிக்ஸ், குட். ஃபுல் சாங் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சுரேந்தர் சார் கூட சேர்ந்து பாடினார், வித்யாசாகர் சாரும் சேர்ந்து பாடினாங்க. அப்புறம் கோரஸ் எல்லாம் சேர்ந்து பாடின மாதிரி இருந்தது. ஒரு டோட்டல் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த அந்த பாட்டு கேட்க நல்ல மெமரிஸ். அந்த பல்லவி. அக்குதே 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 அக்குதே, அதுக்கு மீனிங் அக்குதே அக்குதே, அசத்த போறோம் அக்குதே அக்குதே, அசத்தோமா. இக்குதே 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 இக்குதே, இதுக்கு மீனிங் இக்குதே இக்குதே, இன்ஜின் வேகம் இக்குதே இக்குதே, இசத்தோமா. அம்மையப்பன் கண்களுக்கு அந்தமான ஃபிகருக்கு, அந்தனான அங்கிளுக்கு அவரோட ஃபாதருக்கு. We are bad, 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 bad boys. We are bad, 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 bad boys. இது நிறுத்தினா அது ஐயோ பத்தலையே அப்படின்ற மாதிரி ஒரு கம்போசிங். ஆமாம் ஆமாம், அதான் ஃபென்டாஸ்டிக். இதோட கொரியோகிராஃபியும் நல்லா இருக்கும். ஸோ வித்யாஸ் சார் அதாவது ஒரு ஃப்ளோ உங்களுக்காக அவர் அமைத்து தந்தார்ன்றதுல எந்தவித ஒரு சேஞ்சு கிடையாது. ஏன்னா உங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸுக்கு கொண்டு வரது பெரிய சமாச்சாரம் சார். அது வந்து நம்ம லக்கு தான் அது கண்டிப்பாக. ரட்சகனில் கூட பாம்பே டெல்லி ஒரு சாங் பாடிருக்கீங்க, பாம்பே மெட்ராஸ் டெல்லி. ஆமாம், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அது ரஹ்மான் சாருக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ கூப்பிடும்போது ஒரு இது இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையா? ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எப்பவுமே. அது ஆஸ்கார் நாயகன் எல்லாரும் மாதிரி நானும் நம்பலை இந்த மாதிரி. நிஜமாவே யாரோ ஜோக் அடிக்கிறாங்க மாதிரி இருந்தது. பட் அது உங்களுக்கு தெரியும், அந்த அவர் ஒரு ஸ்டூடியோ உள்ளே போனாலே தெரியும், அது ஃபுல்லாக ஒரு ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. எல்லாரும் டேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ், ஆமாம், டிஃப்ரெண்ட் லிரிசிஸ்ட், ஆக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அங்கே கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாம்பே மெட்ராஸ் டெல்லி. அந்த பாடலை கேட்போம் சார் கண்டிப்பாக. பாம்பே மெட்ராஸ் டெல்லி, இதுதான் தலைப்பு செய்தி. எதிலும் காதல் வியாதி, love for Mia. பைலா பாப் சாங் பாடி லைலா மஜ்னு ஜோடி, love me சொல்லி love for Mia. Oh love attack, முதல் பார்த்த love attack. Oh love attack, century போடும் love attack. Oh love attack, கனவுக்குள் புகுந்த love attack. Oh love attack, love attack, love attack, love attack, love attack. பாம்பே மெட்ராஸ் டெல்லி, இதுதான் தலைப்பு செய்தி. எதிலும் காதல் வியாதி, love for Mia. இன்னும் ஒரு பாப்புலர் சாங் தெரியுமா? இது ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ண பாட்டு இது. ரஹ்மான் சார்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே தனி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்குள்ள அந்த பாடகர் என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரோ எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எக்ஸாக்ட்லி எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் இது வந்து உங்க ஃப்ரீக் அவுட்டாக பாடுங்க, ஃப்ரீயாக பாடுங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை க்ரியேட் பண்ணுறோம், அது நல்லதாக பண்ணலாம், டென்ஷன் இல்லாமல் பண்ணலான்னு ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுவார். அதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அவரோட. முதல்ல போனவங்களுக்கு ரஹ்மான் சார் பார்த்த உடனே அந்த வர டென்ஷன் அவர் முன்னாடி உட்கார்ந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும், அந்த பாட்டு பக்கம் திரும்பிடும். நம்ம ஏதாவது செய்வோம், அந்த பாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச நியாயம், இப்படி பாடின எப்படின்ற சிந்தனைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப கிரேட் பர்சனாலிட்டி. கோபால் ராவ் அவர்களுடைய இசை பயணம் ஆரம்பித்து வெற்றிகரமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த பாடல்களில் எத்தனையோ பாட்டு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், பட்டு டைம் போகாது. ஆனாலும் ஒரு 2 பாட்டு நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும். அரவான் படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. ஆமாம், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அது கார்த்திக்கோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான். ஸோ அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு 2 ஃப்ரெண்டை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக. அண்ட் நான் ரொம்ப நாளாக பாடல.
ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது, நிஜமாவே நான் பாடணுமா இந்த பாட்டுன்னு. அவன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னான், இல்லை இது நீ தான் பாடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், டோன்ட் வரி எல்லாம் சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆக்சுவலி ஒரு 4-5 செஷன்ஸில் பண்ணது, ஒரு 1 மந்தில் மெதுவாக இஷ்டத்துக்கு ஒரு எப்போ வேணும்னாலும் வந்து பாடு அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலி ஒரு பாட்டாக வந்துடுது அது. ஃபென்டாஸ்டிக். அதாவது கார்த்திக் ஒரு நல்ல பாடகராக, ரொம்ப கிரியேட்டிவ், ரொம்ப எக்ஸலன்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அவருக்குள்ள இருக்கிற இசையமைப்பாளரை இப்போதான் வெளிப்படுத்துறாரு. ஸோ அதில் நம்ம எல்லாம் பங்கு பெற்றிருக்கோம் அப்படின்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ கார்த்திக். நானும் அதில் நானும் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாடல். ஏ சூரிய சூரிய சட்டுன்னு இருட்டாய் போனது ஏனோ, ஏ சந்திரன் பட்டுன்னு உடஞ்சே போனது ஏனோ, இது கண்ணீர் சிந்தாம அணையாத ஜோதி, இந்த கதையை எழுதிய விதிய பார்த்தா கேட்டான் ஒரு செய்தி, அவன்தான் அரவான். ஏ வானம் கேட்கல, பூமி கேட்கல, வெயிலும் கேட்கல, மழையும் கேட்கல, காத்தும் கேட்கல, கடவுள் கேட்கல, மனுஷன் கேட்கிறானே. அந்த பறவை கேட்கல, மிருகம் கேட்கல, பாம்பு கேட்கல, பல்லி கேட்கல, நாயும் கேட்கல, பேயும் கேட்கல, மனுஷன் கேட்கிறானே. அவன் நாக வம்ச புள்ள, இங்க யாரும் ஈடு இல்ல, அவன் தலையை பார்த்து தானே திருப்புறானவில்ல. அவன்தான் அரவான். அதாவது அவர் ஒரு ஓல்டு கம்போசிஷன் மாதிரி கேட்குற அளவுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா சுச்சுவேஷன் அப்படி காமிச்சது. அந்த மாதிரி இப்போ ரொம்ப பாடல்கள்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல்கள் நான் பண்ணுவேன் அப்படின்னா சுச்சுவேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான இந்த காலகட்டத்தில். எல்லாமே ஒரு சுச்சுவேஷனுக்கு லிரிக் ரெடி பண்ணி இந்த வரிகளுக்கு நீ மெட்டுக்கட்டு அப்படின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது சமீபத்தில் கார்த்திக்கு மட்டும்தான். நிஜமாவே ஆமாம். ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி நல்ல வெற்றிகள் தொடரட்டும் கார்த்திக். காட் பிளஸ். ஸோ கோபால்ராவ் அவர்களே, அதுக்கு அடுத்தது ஹரிச்சந்திராவில் ஒரு பாட்டு, அது கண்டிப்பாக கேட்டே ஆகணும் உங்களுக்கு. இது ஒரு சொந்த ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஆமாம், ஹோம் மியூசிக் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஆமாம். இந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்த ஒரு பாட்டு, நாடோடி பாட்டு. தந்தனாலும் ஆக்சுவலி சிம்பிளாக ஒரு ஃபோக் ரிதம் போட்டு ஜஸ்ட் பேசிக் கார்ட்ஸ் போட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோம் டைரக்டர் கிட்ட இருந்து. ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிட்டார் ப்ரெசனாக வாசிச்சார் அவர். ஆக்சுவலி அது மேலே கார்ட்ஸ்லாம் வாசிச்சு கொஞ்சம் கார்ட்ஸோட கலர் மாற்றி அந்த நிறைய இதெல்லாம் பண்ணி அப்புறம் எஸ்பிபி சார் தான் பாடினார் ஃபைனலாக. அண்ட் ஸோ அதோட கம்ப்ளீட் ஃபைனலி அந்த பாட்டோட கலரே மாறிடுது. அப்போ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒன்று க்ரியேஷன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு அது வரும்போது ஒரு நல்ல ஒரு டீப்பாக வர ஒரு சாங் மாதிரி இருந்தது ஃபைனலாக. டெஃபினட்டாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அது ஒரு தாய் டெலிவரி டைமில் படுற கஷ்டம் மறந்து அந்த குழந்தை நல்ல ஆடும்போது எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி மியூசிக் டைரக்டருடைய அதே மாதிரி தான் மனநிலை. அந்த பாடலை ஒரு சிங்கர் மும்மூர்த்திகள் போல நீங்கள் மூவரும் இணைந்து கம்போஸ் பண்ண அந்த ஃபீல் தெரியுது 100%. அண்ட் எஸ்பிபி சார் பாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டிங். எஸ்பிபி சார் கண்டிப்பாக அவரோட நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பழகிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எங்களுக்கு ரொம்ப ஆடாக இருந்தது. ஏன்னா எங்களை சார்னு கூப்பிட்டு இருந்தார். இவ்வளோ 1000 சாங்ஸ் பாடிட்டு நாங்கள் புதுசாக வந்திருந்தோம். ஸோ சார் என்ன சேஞ்சஸ் கேட்டாலும் அந்த சீட்டுக்கு அந்த மரியாதை கொடுக்கறது அவர்கிட்ட கற்றுக்கணும். நிஜமாகவே கற்றுக்கணும் சார். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட்டை பார்த்து நாங்கள் ஹம்பிள் ஆகிடுவோம். பிகாஸ் டெஃபினட்டாக இது என்ன பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இளைய தலைமுறைக்கு நம்மளை பார்த்து நம்ம ரோல் மாடலாக இருப்போம் அப்படின்றது நாம் நினைக்கணும். நம்ம என்ன செய்வோமோ அதே ரிப்பீட் பண்ணுவாங்க அவங்க. ஃபென்டாஸ்டிக் கம்போசிஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. சாங் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. கோபால்ராவ் சார், உங்களுக்கு பிடித்தமான
வெஸ்டர்ன் ஜோனர் இல்லாமல் கோபால் ராவ் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு சின்ன பிட் வெஸ்டர்ன். I never understood before, I never knew what love was for. My heart was broke, my head was sore, what a feeling. Tied up in ancient history, I didn't believe in destiny. I look up and saw you next to me, what a feeling. What a feeling in my soul. Love burns brighter than sunshine, brighter than sunshine. Let the rain fall, I don't care. I'm yours and suddenly you're mine. Suddenly you're mine. It's brighter than sunshine. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது யாரோட இது ஆக்வாலங்கன்னு ஒரு குரூப், Wow. ஒரு இங்கிலீஷ் குரூப். ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபாலோ பண்ணதில்லை. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் இந்த சாங்கை பார்த்தேன். ரொம்ப எனக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் அந்த மெலடி லைன் ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. அதாவது ரெகுலராக நம்ம கேட்குற இதில் இல்லை. எக்ஸாக்ட்லி, நிறைய கார்ட் மூவ்மெண்ட்ஸோட நல்லா சூப்பராக இருந்தது. ஃபென்டாஸ்டிக், குட். அதே வரிசையில் இன்னொரு ஜானரில் கோபால் ராவ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் நாங்கள். ஏன்னா பாம்பே பேசுகிற போது கசல் தெரியாமல் கோபால் ராவ் வாய்ப்பே இல்லை. யாரோட கசல் உங்களுக்கு ரொம்ப? நான் ஆக்சுவலி ரொம்ப கசல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். குலாம் அலி உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட ஃபேவரட் எனக்கு தெரியும். ஆமாம், மெஹந்தி ஹசன் சாப், குலாம் அலி அஃப்கோர்ஸ். பட் நான் ஒரு கசல் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வளர்ந்த டைமில், நான் காலேஜ் டேஸில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவரை கேட்டிருந்தேன்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு ஒரு ஆல்பம் வந்தது, ஹரிஹரன் சாரோட ஆல்பம் அது. ஃபர்ஸ்ட் டைம் இது கேட்டு இது யாருன்னு நான் ரொம்ப யோசிச்சேன் நான். பிகாஸ் அந்த அவ்வளோ லவ்லி கம்போசிஷன், லவ்லி வாய்ஸ், யாராக இருக்க முடியும்னு கேட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் அப்போ அந்த டைமில். 87 வந்த டைம் இது. ஸோ இந்த சாங் நான் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப பாடியிருக்கேன் அந்த டைமில். ரொம்ப கடுமையான சாதனை ஹரிஹரன் சாரும். ஆமாம் சார், என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். இது கசல்ஸில் அவருக்குன்னு ஒரு தனி நேம் கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்ட்ரகிள் நிறைய பட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சார். ஜெயிச்சிருக்காரு. ஸோ அது அவரது கட்டாயமாக கேட்டாகணும் உங்கள் குரலில். டெஃபினட்டாக. चाहे वो हो शराब वाह या के खुदा, किसको छोड़ूं किसे मैं अपनाऊं, अरे वाह, रास्ते दो हैं एक है मंजिल, साकी तू ही बता किधर जाऊं, जाए तो कहाँ जाए साकी तेरा दीवाना, जाए तो कहाँ जाए सखे तेरा दीवाना, इस मोड़ पे मस्जिद है उस मोड़ पे मैं खाना, जाए तो कहाँ जाए सखे तेरा दीवाना, इस मोड़ पे मस्जिद है उस मोड़ पे मैं खाना, जाए तो कहाँ जाए सखे तेरा दीवाना, मैं तेरी जुदाई में रह रह के जला कैसे, मैं तेरी जुदाई में रह रह के जला कैसे, आ चांदनी रातों में सुन ले मेरा अफसाना, आ चांदनी रातों में सुन ले मेरा अफसाना, इस मोड़ पे मस्जिद है उस मोड़ पे मैं खाना, जाए तो कहाँ जाए सखी तेरा दीवाना,
என்ன ஒரு ஃபினிஷிங் டச். ஏன்னா ஜோகோட ராகம் என்ன ஒரு இது. இல்லை, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ராகாஸ் அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அதுதான் கண்டிப்பாக சார். ஒரு இங்கே ஒரு அந்த அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சங்கதி. ஆமாம், அதாவது ஒரு நாள் பாடினா இது போராது. காரணம் என்னென்னா, இது பாடிக்கிட்டே இருந்தால் இம்ப்ரவைசேஷன்ஸ் தானாக வரும். கரெக்ட் சார். ஒரு இன்றைக்கி இப்போ ஒரு பேசிக் ஆரம்பித்தோன்னா 2வது நாளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அடுத்த நாளுக்கு பெட்டர் தேன் தி பெஸ்ட். இது செய்தான். நான் குலாம் அலி சார் எவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஹரி சார் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். குலாம் அலி சார் மீட் பண்ணேன் பாம்பேயில். அவர் கச்சேரிக்கு வரச்சு நான் இங்கேருந்து போயிருந்தேன். வயசில் இருக்கும்போது இப்போ ஒரு 16 ஹவர்ஸ் பாடிட்டு இருந்தேன். இப்போ முடியலன்னா இப்போ எத்தனை மணி நேரம் சார் அப்படின்னா, ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் தான் போக முடியுது அப்படின்னு. இப்போவும் 60s தாண்டி அவர் பெர் டே 12 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா, அவங்களுக்கு பகவான் கடவுள் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உலகம் புகழ் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிற பெறாமல் இருப்பாங்க. 100% ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அவரோட குலாம் அலி சாரோட பாடுறதும் ஹார்மோனியம் வாசிக்கிறதும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 100%. அது வாய்ஸில் என்ன வருது, சங்கதி என்ன எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். கை வர அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் தான். நானும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கசல் ஒரு 3 மாதத்தில் அந்த நோட்ஸ் என்ன வருதோ வாய்ஸில் அது வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஓரளவுக்கு பாட முடிஞ்சது. ஸோ டெஃபினட்டாக நம்ம என்ன ஜோனர் வேணும்னாலும் சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம கடுமையான உழைப்பு வேணும். அதே ஜோனர்ஸ் பார்க்கும் பொழுது கோபால் ராவ் பக்தி பாடல் நிறைய பாடிருக்கீங்க. மறக்க முடியாத பக்தி பாடல் டெஃபினட்டாக நீங்கள் பாடினதோ இல்லை உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடலோ டெஃபினட்டாக இருக்கும். பக்தி பாடல்னாலே ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்ம அம்மா கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். 100%. ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே நான் அம்மா பாடி கேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது ஊறி போன ஒரு பாடல். ஸோ எப்போ யார் பாட சொன்னாலும் இது வந்துடும் எனக்கு நேச்சுரலாக. ப்ளீஸ். ஆனால் தெலுங்குல அந்த ஒரு பாட்டு, எந்த பாஷை இருந்தாலும் இசைக்கு மொழியே கிடையாது. அம்மா ஜனனி சங்கரி மமுதய கனவே ஈஸ்வர ராணி. அம்மா ஜனனி சங்கரி மமுதய கனவே ஈஸ்வர ராணி. அம்மா ஜனனி சங்கரி ஜனனி 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 ஜனனி. ಶಾರದ ಮೃದುವಾನಿ ಸುರವರನುತ ಪಾವನಿ. ಶಾರದ ಮೃದುವಾನಿ ಸುರವರನುತ ಪಾವನಿ. ಹೇ ಕಲ್ಯಾಣಿ ಬ್ರೋವೇ ಅಮ್ಮ. ಹೇ ಕಲ್ಯಾಣಿ ಬ್ರೋವೇ ಅಮ್ಮ. ಜನನಿ ಶಂಕರಿ ಮಮುದಯ ಗನವೇ ಈಶ್ವರ ರಾಣಿ. ಅಮ್ಮ ಜನನಿ ಶಂಕರಿ 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 ಜನನಿ 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 ಜನನಿ. ಅಮ್ಮ ಜನನಿ ಶಂಕರಿ
அம்மா பற்றி பாடும்போது அது நிறுத்த முடியல. நிறுத்த முடியல. அம்மா எல்லாருக்கும் அம்மா தான். கண்டிப்பாக அந்த அம்மா பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. கோபால் ராவ் நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத பாடல் ஏதாவது இருந்தால் எங்களுக்காக இங்கே. 2000 ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தோம், பைசான்னு ஒரு ஆல்பம் ஹிந்தியில். பைசா. அங்கே ஜோர்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருந்தோம், அது நல்லா போச்சு. ஸோ அந்த த்ரூ தட் ஒரு ஆல்பம் வந்தது மும்பையில். ஸோ அந்த சாங் பண்ணும்போது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு நான் ஃபில்ம் ஒரு ஆல்பம் வெளில வந்தால் அட்லீஸ்ட் அதில் தெரியும் நமக்கு எப்படி படத்தில் ஒட்டி ஒரு பாடல் இருந்தால் அந்த படத்தோட சக்ஸஸில் இணைந்து போகும். ஸோ நான் ஃபிலிமாக இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, நாங்கள் மியூசிக்கில் நான் ஃபிலிமில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே ஒரு சக்ஸஸ் வந்தது. ரியலி ஹாப்பி பீரியட். ஒரு 2002 பைசான்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனது. அது கொஞ்சம் எங்களுக்காக நீங்கள் பாடுங்க ப்ளீஸ். पैसों की झिलमिल झिलमिल गड़बड़ गड़बड़ दुनिया में देखो मैं कितना अकेला हूँ. इस उलझे से मेले में बिन बात के खेले में मैं खुद भी झमेला हूँ. अकेला हूँ. सेंट लगाएंगे, गाल पटाएंगे और तो और हम दिल भी लगाएंगे. हम भी होंगे उनके जैसे पर कैसे. मुझे मिल जो जाए थोड़ा पैसा और थोड़ा पैसा. मुझे मिल जो जाए थोड़ा पैसा ऐसा वैसा चाहे जैसा. पर कैसे मगर कैसे. किसी पार्टी में जाएंगे टुन हो जाएंगे बूगी बूगी करके फ्रीक आउट मचाएंगे. हम भी होंगे उनके जैसे पर कैसे. मुझे मिल जो जाए थोड़ा पैसा और थोड़ा पैसा. मुझे मिल जो जाए थोड़ा पैसा ऐसा वैसा चाहे जैसा. पर कैसे मगर कैसे. जहाँ भी जाएंगे फ्लाइट से. अरे संडे मनाएंगे फ्राइडे नाइट से. हाँ अरे थोड़ी थोड़ी मस्ती थोड़ी थोड़ी विस्की. हम कार सजाएंगे डिस्को लाइट से. हाँ सुंदर सी बीबी हो बच्चों का बीबी हो. हम भी होंगे उनके जैसे पर कैसे. बस मिल जो जाए थोड़ा पैसा और थोड़ा पैसा. मुझे मिल जो जाए थोड़ा पैसा ऐसा वैसा चाहे जैसा. पर कैसे मगर कैसे. मुझे मिल जो जाए थोड़ा पैसा और थोड़ा पैसा. मुझे मिल जो जाए थोड़ा पैसा ऐसा वैसा चाहे जैसा. पर कैसे मगर कैसे.
मिल जो जाए थोड़ा पैसा ओ थोड़ा पैसा मुझे मिल जो जाए थोड़ा पैसा ऐसा वैसा चाहे जैसा पर कैसे मगर कैसे ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். கோபால் வாட் ஏ கலர். எங்கே ஆரம்பிச்சு, அதாவது தெலுங்கு நாடகத்தில் பாடுற அந்த அந்த காலத்தில் பத்தியம் பத்தியம் அதை ஆரம்பிச்சு அதான் எக்ஸாக்ட்லி தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்படி போயிட்டே இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் ஆப்டாக ஆட் பண்ணி அது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி சமிராரா அது எதுவம் சகுலாம்புதி சந்திர சமிராரா ரத்னாகரசம். பியூட்டிஃபுல் கலர். அதாவது என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐயோ வாட் ஏ கலர். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய இப்போ இதுக்கப்புறம் நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பேசப்படும். இது அதாவது அப்போது எப்படி பேசப்பட்டதோ அதை விட அதிகமாக இதுக்கு வந்து அப்ளாஸ் கிடைக்கும். நிறைய பண்ணுவீங்க பாருங்கள் சார். கோபால் ராவ் அவர்களுடைய மனதில் இருக்கிற மறக்க முடியாத சம்பவங்கள், அதாவது காட்சிகள், அதாவது வெற்றிகள், மறக்க முடியாத அந்த தருணங்கள் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கோடானு கோடி ரசிக பெருமக்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க உங்களை. கேரியர் ஆரம்பமே எனக்கு மறக்க முடியாது தான். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து மியூசிக்கில் எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த காலகட்டத்தில் 90s ஏர்லி 90s ஒரு அவென்யூவே இல்லை. ஆமாம். ஸோ ஆட் ஃபில்ம்ஸுன்னு அந்த அந்த அவென்யூ எப்படி ஆரம்பிக்கிறது என்ன எனக்கு எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு டைமில் நான் வேறு சேல்ஸ் ஜாப்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி அவென்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே ட்ரை பண்ணி அங்கே ட்ரை பண்ணி எல்லாம் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி மியூசிக்கில் இறங்கணும்னா யாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், யாரோ காஃபிலாம் எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன எங்கே ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது, ஒரு ஸ்கூல் மாதிரி எதுவுமே இல்லையா. ஆமாம். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஜஸ்ட் பை சான்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு யாரோ ஒரு இதில் ஒரு ஆஃபீஸில் சேர்ந்து நான் அங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குது, நீ கூட அங்கே அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட. சரி. இது பிரசாத் ஸ்டுடியோஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ டிவிஷன் ஒன்று இருந்தது. அங்கே சிங்க்லேவியர்னு ஒரு ஆடியோ ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. அங்கே ஜஸ்ட் பை சான்ஸ் நான் எழுதி அந்த என்னோடய பாஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதியது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் ஐ கேன் டூ மியூசிக், ஐ கேன் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி நான் எழுதி ஃபைனலி ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி யார் தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைமில் டக்குன்னு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு ஒரு ஜாபே கொடுத்துட்டார் எனக்கு, ஒரு அசிஸ்டண்ட்டாக, சவுண்ட் அசிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு ஒரு பேசிக் ஒரு சேலரி இல்லாமல் அந்த மாதிரி ஜஸ்ட் கற்றுக்கிற மாதிரி. அண்ட் 1 இயர்க்குள்ளே சடன்லி ஒரு ஜிங்கல்ஸ்லாம் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ஸ்டூடியோவாக இருந்தது அது. அண்ட் இன்னொன்று என்ன, இளையராஜா சார் பக்கத்துலேயே ஸ்டுடியோ, டீலக்ஸ் பக்கத்துலேயே எங்களோட இது. ஸோ டெய்லி அவரை பார்க்குறது வேறு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மியூசிக்கில் சடனாக ஒரு 1 இயர்க்குள்ளே சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. 1 இயர்க்குள்ளே சடனாக ஃபுல் ஃப்ளெஜ்டு மியூசிக்கில் இறங்கிட்டு ஒரு மாற்றம். நீங்கள் கூட வந்து பாடிருக்கீங்க அங்கே, கண்டிப்பாக டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கும். ஆமாம். ஃபுல் ஃப்ளெஜ் மியூசிக்கில் இறங்கினதை பிலீவே பண்ண முடியல. 1 இயர் கழிச்சு பார்த்தா என்னடா சடனாக ஸ்டூடியோக்குள்ளே இருக்கோமா, இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஃபில்ம்ஸ் பண்ணி ஆட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் அந்த ஸ்டுடியோவில். 24 ட்ராக் ஸ்டுடியோ, வெரி குட். 24 ட்ராக் ரெக்கார்டிங், சிங்க்லேவேர் அந்த மிஷின் வந்து அந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பா என்ன சொன்னாங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு இது இருந்தது, அது மிச்சது யாருக்குமே இல்லை, ஏஷியாவில் யாருக்குமே இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ண விட்டாங்க எங்களை. அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேஸ். அது இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் யாருக்காவது அந்த மாதிரி பிரேக் கிடைக்கலன்னா ரொம்ப வெரி ரேர். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி அந்த விதத்தில். ஒரு இசையமைப்பாளராக, ஒரு சவுண்ட் இன்ஜினியராக, ஒரு சிங்கராக நீங்கள் பல பரிமாணங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெயா டிவி மூலமாக உலகம் முழுக்க பார்க்குற அத்தனை இசை ரசிகர்கள் டெஃபினட்டாக விஷ் பண்ணுவாங்க.
Thank you, sir. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் மென்மேலும் நீங்கள் அடைய தேங்க்யூ ஸோ மச். இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மனதோடு மனோக்கு வந்து சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் நன்றி சொல்லணும் சார். ஜெயா டிவி ரசிகர்களுக்கும் உங்களுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 100%. What is Thank you, sir. singer you are. Thank you. Success smell success. God bless. தேங்க்யூ. காதல் நிலவே தில்ருபா